வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த நீர்வடி பகுதி மேலாண்மை திட்டம் மூலம் கிராம மேம்பாட்டில் பயனடைந்த பயனாளி எஸ் சாமிக்கண்ணு. இவர் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா பூமங்கலப்பட்டி கிராம விவசாயி ஆவார். வீணாகும் நீரினை சேமித்தும் நிலத்தடி நீரினை பாதுகாத்திடவும் அருகில் உள்ள கிணறுகளில் நீர்மட்டம் உயர்த்திடவும் தன் சக விவசாயிகளின் பங்களிப்புடன் வேளாண்மை துறையின் உதவியோடும் பண்ணை குட்டைகள் அமைத்து அதன் மூலம் வேளாண்மையில் அதிக மகசூலினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, இங்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வேளாண்மை இதில் போய் நீர்வடி பயிர் போய் நாங்கள் போய் கேட்டோம். தண்ணி வசதி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஊரில், அதனால் எங்கள் இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க பார்த்துட்டு அவங்க பண்ணி கொடுத்தாங்க. எங்களுடைய பங்களிப்பு 6,000 போட்டிருக்கான். அவங்க 1,20,000 எங்களுக்கு பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கே கேணி கீனி எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தண்ணி ஊற வாய்ப்பு இருக்குது. நாங்கள் நெல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடம் சும்மா பள்ளமாக கிடச்சி லேசாக திருப்பி நாங்கள் போய் கேட்டதுக்கு முன்னாடி இதை ஆழப்படுத்தி நீர் வறுத்து வீணாக போகிற நீரை சேகரித்து பண்ணாங்க எங்களுக்கு. இது எங்களுக்கு கால்நடைகளுக்கும் யூஸ் ஆகுது. அடிப்பம்பு மற்ற ஊர் கேணி இருக்குது, கேணிலெல்லாம் நல்லா செழிம்பாக இருக்குது. இந்த தண்ணி பத்தலைனாக்கா நாங்கள் விவசாயத்துக்கு இந்த தண்ணியை மோட்ரு வச்சு எடுத்துக்கிறோம். இதே மாதிரி எல்லா ஊர்களையும் இவங்க நீர்வளத்துறை அணுகி எல்லோரும் இந்த மாதிரி பயன்பெறட்டா எல்லாத்துக்கும் நல்ல பிரயோசனமாக இருக்கும். மேலும் விபரம் பெற விவசாயி எஸ் சாமிக்கண்ணு அவர்களை 09777786367 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டம் மூலம் மதுரை மாவட்ட தோட்டக்கலைத்துறை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு மானியங்களை வழங்கி வருகின்றது. மதுரை மாவட்டத்தில் 5 ஹெக்டேர் அளவிற்கு மாங்கன்றுகள் வழங்கி அதில் ஊடுபயிராக பயறு வகை பயிர்கள் சாகுபடி செய்ய ஊக்குவிக்கப்படுகின்றது. சேமித்து வைப்பதற்காக சேமிப்பு அறை கட்டுவதற்கும் மானியம் வழங்கி வருகின்றது. அந்த வகையில் மானாவாரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நிரந்தர மண்புழு உரக்கூடம் அமைத்திட 50% மானியம் வழங்கி வருகின்றது. மேலும் மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் தி கார்த்திகேயன் அவர்கள் தரும் விளக்கம். இந்த நிரந்தர மண்புழு உரக்கூடம் அமைத்தல் அப்படிங்கிறது எந்த திட்டத்தில் வருது தோட்டக்கலைத்துறையில் அப்படின்னு சொன்னால், மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறதுல இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த நிரந்தர மண்புழு உரக்கூடம் 2013-14 ஆண்டில் மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டத்தில் விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் நாங்கள் தோட்டக்கலைத்துறை மூலமாக உசிலம்பட்டி வட்டாரத்தில் வழங்கியிருக்கிறோம். அதில் என்னென்னா, உசிலம்பட்டி வட்டாரத்தில் 5 ஹெக்டேர் அளவில் மாங்கன்றுகள் வழங்கி அதில் ஊடுபயிராக பயிர் வகை சாகுபடி செய்யக்கூடிய அளவில் 50,000 ரூபாய் மதிப்பீட்டில் 25,000 ரூபா மானியம் கொடுத்து விவசாயிகள் 5 ஹெக்டேரில் மாங்கன்றுகள் வழங்கியிருக்கிறோம். அதையும் பராமரித்தாங்க. அடுத்ததாக சேமிப்பு அறை
1,50,000 ரூபா மானியம் அப்படிங்கிறதுல இங்கே ஒரு விவசாயி வந்து அவர் தானிய கிடங்குகள் விளைபொருட்கள்லாம் சேமித்து வைக்கிறதுக்கு உள்ள சேமிப்பறை கட்டி அதனோட மொத்த மதிப்பீடு 5 லட்சமாக இருந்தாலும் அவர் வந்து 1,50,000 ரூபா மானியம் வாங்கியிருக்கார். அதே போல் இது 3வது இந்த திட்டம் தான் இந்த மண்புழு உரக்கூடம். இந்த நிரந்தர மண்புழு உரக்கூடத்தில் என்ன அப்படின்னா, விவசாயிகள் வந்து இப்போது நிகழ்காலத்தில் ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா இயற்கை உரங்களை மேம்பாட்டு அதிகமாக உபயோகிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் விவசாயிகளே இதை வந்து உற்பத்தி செய்து அவங்களோட தோட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் பிற விவசாயிகளுக்கும் இதை வழங்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த நிரந்தர மண்புழு உரக்கூடம் அமைப்பு வந்து இதை வந்து தமிழக அரசு தோட்டக்கலைத்துறை ஊக்கப்படுத்துகிறது. இதில் என்னென்னா, இந்த திட்டத்தோட மொத்த மதிப்பீடு 60,000 ரூபான்னா இதில் 50% அதாவது 30,000 ரூபா மானியமாக விவசாயிக்கு வழங்கப்படுகிறது. இதில் எங்கள் உசிலம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி திரு ஜெபமாலை என்பவர் அவரோட இந்த கடந்த ஏப்ரல் மாதத்தில் தான் இந்த மானாவாரி பகுதி மேம்பாட்டு திட்டத்தில் இந்த நிரந்தர மண்புழு உரக்கூடம் அமைத்தார். 1000 சதுரடி பரப்பளவுக்கு பந்தல் போட்டு அதில் 15 அடிக்கு 4 அடி 15 அடி நீளம் 4 அடி அகலம் உள்ள 4 தொட்டிகளாக செவ்வக நீளமாக இருக்கக்கூடிய அமைப்பில் ஒவ்வொரு தொட்டிலையும் கால்நடைகள் மூலம் சேமித்த அந்த சாணம் எருவாய் எல்லாம் இந்த எருக்கள் எல்லாம் காய வைத்து நன்கு காய வைத்து அதை வந்து ஒவ்வொரு தொட்டிக்கு 1 டன் வீதம் 1000 கிலோ வீதம் இந்த 4 தொட்டிலையும் போட்டு அதில் ஒவ்வொரு தொட்டிலையும் 5 கிலோ மண்புழுவை வந்து அவர் விட்டு அதை வந்து செயல்படுத்தினார். நல்ல முறையில் இது பண்ணி இதுவரைக்கு அவர் வந்து ஒரு 1.5 டன் 1500 கிலோ அவர் வந்து உற்பத்தி பண்ணி அவரோட மல்பரி வயல்கள் தோட்டத்துக்கே அதை வந்து உபயோகப்படுத்தியிருக்கிறார். மேலும் இப்போது ஒரு 500 கிலோ எடுக்க போகிறார். அந்த 500 கிலோவை இதர விவசாயிகளுக்கு உசிலம்பட்டியில் உள்ள மற்ற விவசாயிகளுக்கு அதை விற்கலாம்ங்கிற ஒரு இதில் இருக்கிறார். இந்த நிரந்தர மண்புழு உரக்கூடம் அமைப்பதற்கு விவசாயிகள் விண்ணப்பிக்கும் போது அவங்க கொடுக்க வேண்டியது 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அவங்களோட நிலத்தினோட கம்ப்யூட்டர் சிட்டா, அடங்கல், விஏஓட்ட இருந்து வாங்கக்கூடிய அடங்கல், இந்த ரேஷன் கார்டு நகல், இந்த 3 ஆவணங்களை மாத்திரம் கொடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் கொடுத்து எங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் இருக்குது. அதன் மூலம் அவங்க வந்து அதை வந்து விண்ணப்பித்து அவங்க இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். இதன் மூலம் என்னென்னா, முதல்ல அந்த விண்ணப்பத்தோட இந்த நிரந்தர மண்புழு உரக்கூடம் அமைப்பதோட ஒரு வரைபடம் கொடுக்கணும். ஒரு உத்தேசமாக போடப்பட்ட ஒரு வரைபடம் 1000 சதுரடிக்கு எப்படி எந்த அளவில் தொட்டிகள் அமைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரைபடத்தையும் வரைந்து தயார் செய்து அதை வந்து எங்களோட மேலதிகாரிகள் ஒப்புதலும் பெற்று அதன் பிறகு அவங்களுக்கு வந்து அந்த மானியம் வந்து பரிந்துரைக்கப்படுகிறது எங்கள் தோட்டக்கலை துறை மூலம். அதனால் ஒவ்வொரு பகுதியும் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர்களை நீங்கள் அணுகி இந்த மண்புழு உரக்கூடம் அமைப்பதற்கு அனைத்து விவசாயிகளும் பயன்பெறலாம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற டி. கார்த்திகேயன் அவர்களை 09862323343 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.